ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ப்ரொமோ வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு இது கனவா நிஜமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக 100% உங்களுக்கு சொல்கிறேன், இது நிஜம் தான். கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்கு கனவுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நம்ம எல்லோரும் ஏன் அது கனவாக இருக்குன்னு யோசிச்சோம் அப்படின்னா, பாஸ்ட் 2 எபிசோட்ஸாகவே நம்ம பார்த்திங்கன்னா வீக்கான சீன்ஸ் வருது. அது எல்லாமே கனவோ நினச்சி பார்க்குறது அந்த மாதிரியே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இதுவுமே நினச்சி பார்க்குறதா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் காவிரி ஒரு கோவமாக நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. நீங்கள் எப்போ இவ்வளோ தூரம் டெப்த்தாக பேசுகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரவீன் பன்னட் சார் கொடுத்த அந்த ஒரு அப்டேட், 2 பேரும் சேர்ந்து கை கோர்த்த மாதிரி அப்படி கொடுத்தாரு இல்லையா, இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் காவிரி 2 பேரும் வீக்கா ரியூனியன் இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலியோட சேர்ந்து ரியூனியன் ஆகலை. ஸோ ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வீக்காக ரியூனியன் எப்போ பண்ணி வைக்கிறாங்களோ அப்போ தான் அது ஆக்சுவல் ரியூனியன். அது வரைக்கும் ஒரு திருப்தித்தரமான ரியூனியன் கூட நம்ம வச்சுக்கலாம். எப்படி அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது. நம்ம விஜய் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கில் விஜய் சொல்வார் இல்லையா, உங்கள் அம்மாவுக்கு தானே, உங்கள் அம்மா மேலே மட்டும் தானே பயம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாமல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. மேபி அந்த மாதிரி சீன்ஸ் அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே என்னோட திங்கிங் தான். பட் இதெல்லாம் நடக்குமா நமக்கு தெரியாது. பட் தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீக்காக 2 பேரும் ரீயூனியன் ஆகிடுவாங்க அப்படின்னு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதுக்கான கைகோர்த்தல் சிம்பிள் தான் நம்ம பிரவீன் பன்னட் சாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 100% இல்லைங்க, 200% அது ரியல் தான். என்னோட கெஸ் படி இவ்வளோ பேசிட்டு கடைசியில் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காக கனவாக இருந்துச்சுன்னா நான் காலி, மொத்த பல்பு ஃபியூஸ் பண்ண மாதிரி தான் அப்படிங்கிற பிரவீன் பன்னட் சார் மேலே ஒரு முழு நம்பிக்கையே இருக்குது. அவர் ஒரு அப்டேட் கொடுத்தாருன்னா அதில் கண்டிப்பாக ஹாப்பியான அப்டேட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நிறைய இடத்துல அப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு அப்டேட்மே ஒரு ஹாப்பியான அப்டேட், வீக்காக ரியூனியன் மாதிரி தான், ஒரு மிட் ரியூனியன், அது மாதிரி மினி ரியூனியன் சொல்லிக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன பேர் வைக்கிறோம் பாருங்க, நம்மளும் விஜய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவேஸ், நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.